சென்னை அப்போலோ மருத்துவமனையில் நடிகர் ரஜினிகாந்துக்கு அடிவயிற்றுக்கு அருகே ஸ்டண்ட் பொருத்தப்பட்டது தொடர்பாக கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கிறார். நடிகர் ரஜினிகாந்துக்கு கடந்த சில நாட்களாக சிறுநீர் கழிப்பதில் பிரச்சினை மற்றும் அடிவயிற்றில் வீக்கம் இருந்ததால் விசாகப்பட்டினத்தில் படப்பிடிப்பின் போதே தனது மருத்துவர்களிடம் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். அதன் அடிப்படையில் நேற்று இரவு சுமார் 8 மணியளவில் சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் நடிகர் ரஜினிகாந்த் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் இன்று காலை 6 மணி முதல் இதயவியல் நிபுணர் மருத்துவர் சாய் சதீஷ் முன்னிலையில் நரம்பியல் நிபுணர் பாலாஜி, மருத்துவர் விஜய் சுந்தர் ஆகிய 5 பேர் கொண்ட குழு நடிகர் ரஜினிகாந்துக்கு எலக்டிவ் ப்ரொசீஜர் மேற்கொண்டனர். அதாவது கேத்தட்ரல் ஆய்வகத்தில் ரஜினிகாந்தின் அடிவயிற்றில் தொடைக்கு அருகே 2 சென்டிமீட்டர் அளவிற்கு துளையிட்டு சிறிய ஸ்டண்ட் பொருத்தப்பட்டுள்ளது. இது அறுவை சிகிச்சை இல்லை என்றும் இதயம் தொடர்பான எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் ரஜினிகாந்திற்கு மிக துல்லியமாக சிகிச்சை வெற்றிகரமாக முடிக்கப்பட்டிருக்கிறது என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அப்போலோ மருத்துவமனையில் முதல் தளத்தில் உள்ள ஐசியு பிரிவில் கண்காணித்தில் இருந்த ரஜினிகாந்த் தனி அறைக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் நடிகர் ரஜினிகாந்தின் உடல்நலம் சீராக இருப்பதாகவும் 2 அல்லது 3 நாட்கள் அவர் மருத்துவமனையில் இருப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது. சிகிச்சைக்கு பிறகு நடிகர் ரஜினிகாந்த் தனது குடும்பத்துடன் பேசியிருக்கிறார். இந்நிலையில் ரஜினிகாந்தின் உடல்நலம் மற்றும் அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து மருத்துவமனை நிர்வாகம் விரைவில் அறிக்கை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் விரைவில் குணமடைய வேண்டி கொள்வதாக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ரஜினிகாந்த் விரைவாகவும் சீராகவும் குணமடைய உலகெங்கிலும் உள்ள அவரது கோடிக்கணக்கான ரசிகர்களுடன் சேர்ந்து தானும் வேண்டிக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே நண்பர் ரஜினிகாந்த் விரைந்து உடல்நலம் பெற விளைகிறேன் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார். இதேபோன்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி, அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களும் நடிகர் ரஜினிகாந்த் விரைவில் நலம் பெற விரும்புவதாக தெரிவித்திருக்கின்றனர். திருப்பதி லட்டு சர்ச்சை தொடர்பாக விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழுவின் விசாரணை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. திருப்பதி லட்டு பிரச்சாரத்தில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது. இது தொடர்பாக விசாரணை செய்த ஆந்திர மாநில அரசு சிறப்பு விசாரணை குழுவையும் அமைத்தது. இதனிடையே லட்டு விவகாரத்தை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மேற்பார்வையில் விசாரிக்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது கலப்பட நெய் விவகாரம் பற்றி பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த நீதிமன்றம், ஆந்திர அரசு நியமித்த விசாரணை குழு மூலம் விசாரிக்கலாமா அல்லது வேறு ஏஜென்சிகள் மூலம் விசாரிக்கலாமா என்று சொலிசிட்டர் ஜெனரல் கருத்து கேட்டதும் அத்துடன் இம்மாதம் 3ஆம் தேதிக்கு வழக்கு விசாரணையை நீதிமன்றம் தள்ளி வைத்தது. இந்நிலையில் அக்டோபர் 3ஆம் தேதி வரை சிறப்பு விசாரணை குழுவின் விசாரணை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக ஆந்திர DGP தெரிவித்திருக்கிறார்.